நேயர்களே, 10 மணி செய்திகள் நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி நிறைவாக ஒரு சிறப்பு செய்தி. செய்வன திருந்தச் செய் என்று கூறுவார்கள். இந்த பழமொழி தவறு செய்பவர்களுக்கும் பொருந்தும். தவறை திருந்தச் செய்யாமல் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடிக்கு அடுத்த 2 போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதற்காக பந்தை கடித்தார் அஃப்ரிடி? இதோ ஒரு அலசல். மைதானத்தை மணிக்கணக்கில் சுற்றும் கேமராக்கள், நொடிக்கு நொடி பதிவாகும் வீரர்களின் அசைவுகள், தொலைக்காட்சி மூலம் ரசிக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்ற நிலையில் கிரிக்கெட் பந்தை கடித்து சேதப்படுத்தி தனது பெயரை நாரடித்துக் கொண்டிருக்கும் அஃப்ரிடிதான் தற்போதைய கிரிக்கெட் உலகின் பரபரப்பு பட்டாசு. இதென்ன சிறுபிள்ளைத்தனமாய் இருக்கிறதே! அஃப்ரிடியின் அடாவடி செயலை பார்த்தவர்களின் உதடுகள் உச்சரிக்கும் வார்த்தைகள் இவை. பந்தை சேதப்படுத்துவது, மைதானத்தில் காலால் கொத்தி கண்டமாக்குவது, விமர்சிக்கும் ரசிகர்களை பாய்ந்து சென்று பந்தாடுவது, எதிரணி வீரர்களை தோல் தட்டி சண்டைக்கு இழுப்பது, ஏன் அடிக்கடி அவுட் கேட்டு நடுவர்களை நடுங்க வைப்பது, இப்படி கோடிகள் புரளும் கிரிக்கெட்டில் இது போன்ற தெருக்கோடி சண்டைகள் போடுவது போன்ற சித்து விளையாட்டுகள் அஃப்ரிடிக்கு மட்டுமின்றி பாகிஸ்தான் வீரர்கள் பலருக்கும் கைவந்த கலை. பழைய தவறுகளின் நீட்சிதான் அஃப்ரிடியின் அட்டகாசங்கள் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். இப்போ பந்தை கடிச்சு அதை ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் தான். அதாவது அவர் யோசிச்சு பண்ண மாதிரி தெரியல. அவர் யோசிச்சு பண்றோம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஓப்பனா. இவர் செஞ்சது என்னன்னா, ஒரு டெஸ்பேர்ல அதை தோக்க வேண்டிய மேட்ச் ஜெயிக்கல. ஒரு மேட்ச் ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கலாம், பாகிஸ்தானும் ஜெயிக்கலாம். அந்த டைம்ல ஒரு போய் டெஸ்பரேட்டா ஒரு பந்தை கடிச்சதை, அதுவும் கிரவுண்ட்ல, போலர் பின்னாடி நின்னா கூட ஒரு கிரவுண்ட்ல 23 கேமரா இல்ல 27 கேமரா இருக்கும். ஏதாவது ஒரு கேமரா டெஃபினட்டா போலர் மேல இருக்கும். அது அவருக்கு தெரியாம இந்த மாதிரி போய் பண்ணிட்டாரு அவரை. ஒருமுறை டொரண்டோவில் நடைபெற்ற போட்டிகளின் பொழுது அப்பொழுதைய பாகிஸ்தான் வீரர் இன்சமான் உள்ளக்கை பார்த்து ஒரு ரசிகர் உருளைக்கிழங்கு என நக்கல் செய்ய அவரை அடித்து பிழிந்தெடுத்து விட்டார் இன்சமாம். எல்லைக்கோட்டை தாண்டி ஓடிய அவரின் எல்லை மீறிய செயல் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. கூல்ட்ரிங்க்ஸ் இடைவேளையின் பொழுது சோடா மூடியால் பந்தை ஒருபுறம் சுரண்டி அதை ஸ்விங் செய்துதான் 1992ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை பாகிஸ்தான் வென்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. குற்றங்களுக்கு தகுந்தது போல் சட்டங்களும் மாறுவது போல கிரிக்கெட் விதிகளை மாற்றி அமைக்கவும் பாகிஸ்தான் வீரர்கள் காரணமாக இருந்துள்ளனர். நிறைய பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் தான் இது கண்டுபிடிச்சது. இந்த பந்தை எப்படி ரிவர்ஸ் ஸ்விங் பண்றது, இதை டேமேஜ் பண்ணி ஒரு பக்கம் சேதிச்சு அந்த சீம் எல்லாம் கட் பண்ணி, இல்ல சீம் எல்லாம் கடிச்சு எடுத்து பிளேடை வச்சு கட் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணாலும் பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். அம்பையர்ஸ் எப்போதும் நோட் பண்ணுவாங்க. பால ஒரு 5 ஓவர் 10 ஓவருக்கு அதில் பந்தை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த நியூட்ரல் அம்பையர்ஸ், டெலிவிஷன் கவரேஜ் எல்லாம் வந்த உடனே என்ன சொல்றாங்க, அம்பையர் ஓவருக்கு ஓவர் பந்தை வாங்கி பார்க்க சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் தெரியும் இந்த ஸ்டேட் ஆல்டரா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னும் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப காஷியஸா இருக்கணும், இந்த பந்தை நோட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்பையர்ஸ் கிட்ட இப்போ ஒரு விக்கெட் விழுந்தாலும் உடனே பந்து அம்பையர் கையில் கொடுக்கணும். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அறிவிழந்து தவறு செய்து விட்டேன், இனி இது போன்ற பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்ய மாட்டேன் என திருவாய் மலர்ந்திருக்கிறார் ஆட்ட வில்லன் அஃப்ரிடி. தவறுக்கு தற்பொழுது மன்னிப்பு கேட்டிருக்கும் அஃப்ரிடி பந்தை சேதப்படுத்தாத அணிகளே இல்லை எனவும் புதிய குண்டை தூக்கி போட்டுள்ளார். எனினும் இனிமேலாவது அவர் திருந்த வேண்டும் என்கிறார்கள் ரசிகர்கள். ஒரு தவறு செய்து பிறகு மன்னிப்பு கேட்பது, பிறகு மீண்டும் தவறு செய்வது என அஃப்ரிடியின் கிரிக்கெட் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா என்பதுதான் ரசிகர்களின் கருத்தாக எதிரொலிக்கிறது. சர்ச்சைகள் ஒன்றும் பாகிஸ்தான் அணிக்கு புதிதல்ல என்றாலும் கூட இது போன்ற பிரச்சனைகளால் ஜென்டில்மேன்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படும் கிரிக்கெட் ஜென்டில்மேன்கள் இல்லாத விளையாட்டாக மாறிவிடுமோ என்ற அச்சம் ரசிகர்கள் மனதில் எழுந்துள்ளது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. ஒளிப்பதிவாளர் சஞ்சயுடன் கனகராஜ், கலைஞர் செய்திகள்.